அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா லவன். பழையதில் இனியது என்னும் நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கும் திரைப்படம், படத்தை பார்த்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆம், சிப்பிக்குள் முத்து. இத்திரைப்படத்தை பற்றி பேச முன் இத்திரைப்படத்தின் மூல திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். மூல திரைப்படம் என்று நான் சொல்லுவது என்னவென்றால், இத்திரைப்படம் தமிழ் மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல. ஆம், சிப்பிக்குள் முத்து திரைப்படம் தமிழ் மொழியில் இயக்கப்பட்ட படம் அல்ல. சிப்பிக்குள் முத்து திரைப்படம் தெலுங்கு மொழியில் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தெலுங்கு மொழியில் இது எப்படி இயக்கப்பட்டது, யாரால் இயக்கப்பட்டது, அதற்கு என்னென்ன விருதுகள் கிடைக்கப்பெற்றன என்பதை பற்றி அறிந்த பின் நாம் தமிழ் மொழிக்கு வருவோம். வாருங்கள். 1986ஆம் ஆண்டு கே. விஸ்வநாத் என்னும் இயக்குனரால் எழுதி இயக்கப்பட்ட திரைப்படம் சுவாதி முத்தியம். ஆம், தெலுங்கில் சிப்பிக்குள் முத்துக்கு இடப்பட்ட பெயர் சுவாதி முத்தியம். இத்திரைப்படத்தை இயக்கிய கே. விஸ்வநாத் அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இயக்குனர். இயக்குனர் விஸ்வநாத் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட சிறந்த திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். சலங்கையொளி, சங்கராபரணம் போன்ற திரைப்படங்களை இயக்கியவரும் திரு விஸ்வநாத் அவர்களே. கே. விஸ்வநாத் அவர்களால் எழுதி இயக்கப்பட்ட சுவாதி முத்தியம் திரைப்படத்தில் நடிகர்களாக கமலஹாசன், ராதிகா, சரத்பாபு, வை. விஜயா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இதற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்படத்துக்கான பாடல்களை வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சுவாதி முத்தியம் திரைப்படத்திற்கு பல விருதுகள் கிடைக்கப்பட்டன. அவை எவை என்று பார்ப்போம். நந்தி விருது, சிறந்த திரைப்படத்திற்கான நந்தி விருது இதுக்கு கிடைத்திருக்கிறது. தேசிய திரைப்பட விருது சிறந்த தெலுங்கு திரைப்படத்துக்கான விருதாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நந்தி விருது சிறந்த நடிகருக்கான விருதாக திரு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அத்தோடு தென்னிந்திய பிலிம்பேர் விருதும் சிறந்த இயக்குனர் கே. விஸ்வநாத் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தெலுங்கில் வெளிவந்த சுவாதி முத்தியம் திரைப்படத்தை பல மொழிகளில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள், அதாவது டப்பிங் செய்திருக்கிறார்கள். அப்படி மொழியாக்கம் செய்து தமிழில் வந்த திரைப்படமே சிப்பிக்குள் முத்து ஆகும். பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்த போதிலும் இது இந்தி, கன்னடம் போன்ற மொழிகளில் ரீமேக் செய்தார்கள், அதாவது திருப்பி இயக்கி அந்தந்த மொழியை சார்ந்த நடிகர்கள் நடித்திருந்தார்கள். 1989ஆம் ஆண்டு திரு விஸ்வநாத் அவர்களே இந்தி மொழியில் இத்திரைப்படத்தை ஈஸ்வர் என்னும் பெயரில் இயக்கியிருந்தார். அதில் அனில் கபூர் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார். அதே போல 2003இல் கன்னடத்தில் சுதீப் மற்றும் மீனா அவர்கள் இணைந்து நடித்து இப்படம் சுவாதி முத்து என்னும் பெயரில் வெளிவந்தது. இதுவே சுவாதி முத்தியம் திரைப்படத்தின் சிறு வரலாறு. சரி, வாருங்கள் இனி தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட சிப்பிக்குள் முத்து பற்றிய திரைக்கதையை பார்ப்போம். திரைக்கதையை பார்க்க முன்னர் இசையை பற்றி நான் இதில் கூறியே ஆக வேண்டும். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை என்றாலே எம் உள்ளம் கவர்ந்த இசையாக அமைந்திருப்பதில் ஐயம் எதுவும் இல்லை. வரம் தந்த சுவாமிக்கு சுகமான லாலி, இது எம் அனைவரையும் உறங்க வைக்கும் தாலாட்டு பாட்டாக அமைந்திருக்கிறது. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா என்னும் பாடல் கதாநாயகியின் கதையை கூறும் பாடலாக அமைந்திருக்கிறது. கண்ணோடு கண்ணான என் கண்ணா, உன்னை எவர் அடித்தார் கண்ணா, இது அப்படத்தில் வரும் சிறுவனை சமாதானம் செய்து கதாநாயகன் பாடும் அழகியோர் பாடல். அதன்பின் மனசு மயங்கும் மௌன கீதம். இப்பாடல் கதாநாயகன் கதாநாயகி இருவருக்கும் அமைக்கப்பட்ட ஒரு காதல் பாடல். இப்பாடல் எம் மனதையும் மயங்க வைக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. இப்படியான 8 பாடல்களையும் திரு எஸ்பிபி அவர்கள், பி. சுசீலா அவர்கள், எஸ். ஜானகி அவர்கள் மற்றும் எஸ்பி. சைலஜா அவர்கள் இணைந்து பாடியிருக்கிறார்கள், தனித்தும் பாடியிருக்கிறார்கள்.
இது மொழிமாற்றம் செய்யப்பட்ட படம் என்பதனால் தெலுங்கில் எடுக்கப்பட்ட இப்படத்திற்கு தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது எஸ்பிபி அவர்களே கமலஹாசன் அவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. இது நாம் அறிந்த விடயமே. கமலஹாசன் நடித்த வேற்றுமொழி படங்கள், முக்கியமாக தெலுங்கு மொழி படங்களாக இருந்தால் அது தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்யப்படும் போது எஸ்பிபி அவர்கள் மட்டுமே கமலஹாசனுக்கு குரல் கொடுத்து வந்ததை நாம் அறிந்த விடயமே. இனி திரைக்கதையை பார்ப்போம். இதில் வரும் கதாநாயகி ராதிகா ஒரு இளம் விதவையாகவே ஆரம்ப காலத்தில் வந்து விடுகிறார். அதாவது தனது கணவர் வீட்டாரை எதிர்த்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் கதாநாயகி ராதிகா. பின் ஏதோ ஒரு விபத்தில் தன் கணவனை இழந்து சிறு குழந்தையோடு தன் ஊரை விட்டு வெளியே வருகிறார். காரணம், தன்னுடைய சகோதரனின் வீட்டில் அடைக்கலம் கொடுக்க அந்நியார் மறுத்து விடுவது. அப்படி வந்த வேளையில் கமலஹாசன் மற்றும் அவருடைய பாட்டி இருவரையும் சந்தித்து அவர்களுடன் உறவாடுகிறார். அவருடைய பாட்டியை இழந்து விடுகிறார். அப்போது ராதிகாவே அவருக்கு துணையாக இருக்கிறார். பின் இருவரும் ஏதோ ஒரு காரணத்தில் மனமிணைந்து போக திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த திருமணம் இளம் விதவை திருமணம் என்பதால் அந்த காலத்தில் எப்படி இது பார்க்கப்பட்டது என்பதையும் இத்திரைப்படம் கூறி நிற்கிறதோடு சமூக விழிப்புணர்ச்சியையும் எடுத்துக்காட்டி நிற்கிறது இத்திரைப்படம். இளம் விதவைகள் திருமணம் செய்வது ஒரு நல்ல காரியம் அல்ல என்று பார்த்த சமுதாயத்தின் மத்தியில் இத்திரைப்படத்தை கே. விஸ்வநாத் அவர்கள் என்னென்று துணிந்து எடுத்தார் என்பதே ஆச்சரியமான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இது கதையின் சிறு சுருக்கம். இனி கதையை நீங்கள் தான் திரைப்படத்தில் பார்த்து அறிய வேண்டும். கமலஹாசன் அவர்கள் இதில் 2 விதமாக நடித்திருக்கிறார். ஒரு பாகத்தில் அவர் இளம் வாலிபனாகவும் சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாலிபனாகவும், 2வது பாகத்தில் வயோதிபராகவும் மிகவும் வயதான ஒரு 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதான முதியவராகவும் நடித்து இருக்கிறார் கமலஹாசன். அவருடைய நடிப்பை பற்றி நாங்கள் கூறுவதற்கு எதுவும் இல்லை. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 2 பாத்திரத்தையும் வித்தியாசம் காட்டி நடத்தியிருக்கிறார். அதற்கு எஸ்பிபி அவர்கள் தரம்பட குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். இளம் வாலிபனுக்கு ஒரு குரலையும் வயோதிபரான பின்னர் வேறு ஒரு குரலையும் கொடுத்து அதில் மாற்றம் செய்து காட்டியிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள். குரலால் எஸ்பிபி அவர்களும் நடிப்பால் கமலஹாசன் அவர்களும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதே இதில் ஒரு விடயம். இத்திரைப்படத்தில் வரும் சிறுவன், அதாவது கதாநாயகியின் மகன், நடித்து எல்லார் மனதையும் கவர்ந்திருக்கிறார் என்பதே கூற வேண்டும். அதனால் இத்திரைப்படம் சிறுவர்களுக்கும் மிகவும் பிடித்த படமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அதனாலேயே இப்படத்தை நான் தெரிவு செய்தேன். இதுவே சிப்பிக்குள் முத்து வரலாறு. இனி இப்படத்தை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து உங்கள் உள்ளத்தை கவர்ந்த படமா இல்லையா என்பதை எனக்கு மறக்காமல் அறிய தரவும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிரியா லவன்.